ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர். இன்னைக்கு வீடியோவில் வாழைக்காய் ஃப்ரை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வாழைக்காவை நீளமாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 3 to 5 மினிட்ஸில் நல்லா ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் இது தனியாக எடுத்து வச்சுட்டு எண்ணெய்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாழைக்காய் ஃப்ரைக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் தேங்காய், 2 ஸ்பூன் சோம்பு, 3 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 5லேருந்து 8 பல் பூண்டு. இந்த மசாலாவை லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுவே தேங்காய் துருவி இருந்துச்சுன்னா நல்லா ட்ரையாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சிட்டு கூடவே கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பொரிச்சு வச்சுருந்த வாழைக்காவை இது கூட ஆட் பண்ணலாம். மசாலாவும் வாழைக்காவும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஃப்ரை பண்ணி விடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.